அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். திமுக எதிர்க்கிறாங்களோ இல்லையோ, நாம் தமிழர் கட்சியில் டெய்லி ஒரு வீடியோவே போடுறாங்க. இப்போ நாஞ்சில் சம்பத் வந்து சேர்ந்த உடனே வாடகை வாயன் நாஞ்சில் சம்பத்துன்னு சாட்டை திரும்ப ஓப்பனாக பேசுகிறாரு. இன்னொரு பக்கம் வந்து அவர் செங்கோட்டையன் பேர் செங்கோட்டையின் யோக்கியனா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டு தொடர்ந்து இவங்க ரொம்ப அடிக்கிறாங்க. என்ன பிரச்சனை நாம் தமிழர்? விஜயின் அரசியல் வருகையால் வந்து அனாதையாக போவது சீமானும் நாம் தமிழர் கட்சியும் தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் 36 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்கோம் அப்படின்னு அப்படி முஷ்டியை மடக்குகிற சீமானுக்கு அதுதான் அதிகபட்சம். ஏன்னா இனிமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் 6 லட்சம் வாக்குகள் கூட வாங்க முடியாது. இந்த யதார்த்தத்தை அவங்க ஓரளவுக்கு கணிச்சிட்டாங்க. அப்போ விஜயால் நம்ம அனாதையாக போகிறோம், தமிழக அரசியல் களத்தில் அனாதையாக நிற்க போகிறோங்கிற அந்த யதார்த்தம் புரிஞ்சதால் அது ஆத்திரமாக வெளிப்படுது. நீங்கள் குறிப்பிடுகிற அந்த சாக்கடை துரைமுருகன் தொடர்ந்து விஜய் குறித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பேசிக்கிட்டே இருக்காரு. நான் கூட பார்த்தேன், நாஞ்சில் சம்பத்தை இன்னோவா சம்பத் அப்படின்னு வந்து ஒரு நக்கலாக வந்து அவங்க பேசுகிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளில் ஒரு சாதாரண கவுன்சிலர் கூட 10 இன்னோவா கார் வச்சுருக்கான் இல்லையா? கண்டிப்பாக. ஏன்னா அப்படி இல்லாதவனை நம்ம பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஊழலில் புறையோடி போய் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது சம்பத் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எந்த இதையும் அனுபவிக்காத ஒருத்தர். அவர் பார்த்திங்கன்னா எந்த வகையிலும் அரசியலில் சம்பாதிக்காத ஒருத்தர். இன்னும் சொல்லப்போனால் அந்த இன்னோவா கார் இல்லை அப்படின்னா அவரால் ஒரு சொகுசு கார் வாங்கியிருக்கவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அரசியலில் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவர் எவ்வளவு தூய்மையான அரசியல்வாதியாக இருக்கணும். ஆனால் அதை அப்படி பார்க்காம ஏதோ அந்த கட்சி கொடுத்த இன்னோவா கார் பயன்படுத்தினதுனால இவர் ஒரு கரைப்படிந்த அரசியல்வாதியாக பிராண்ட் பண்ணுறாங்க. இது எவ்வளோ கேவலம். அன்னைக்கு பாருங்கள், ஒரு 10-15 நாள் இருக்கும், கேகே நகரில் நான் ஒரு இடத்துல டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு 500 அடி தூரம், ஒரு 200 அடி தூரத்தில் ஒரு 3 பேர் நடந்து வர்றாங்க. அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நாஞ்சில் சம்பத் மாதிரியே இருக்கார். நான் அப்படி டீ சாப்பிட்டுக்கிட்டே பார்க்குறேன், நாஞ்சில் சம்பத் மாதிரி இருக்கே அப்படின்ட்டு. அப்புறம் எனக்கு இன்னொரு மைண்டு, சச்சா நாஞ்சில் சம்பத் நடந்தால் வரப்போகிறாரு, அவர் எவ்வளோ பெரிய அரசியல்வாதி அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். பெரிய ஆச்சரியம். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நாங்கள் டீ குடிக்கிற அதே கடைக்கு வந்து அவரும் டீ வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. டீயை குடிச்சிட்டு திருப்பி அப்படியே நடந்து போயிட்டுருக்காரு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், தமிழ்நாட்டு அரசியல்வாதி யாரையாவது இப்படியெல்லாம் நம்ம யோசிக்க முடியுமா? ஸோ இந்த மாதிரி அரசியலில் இப்படி இருப்பவர்களை கூட இவங்க கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன காரணம்? ஸோ இப்போ நாஞ்சில் சம்பத் தாவேக்காவுக்கு போனால் தாவேக்காவுக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா தாவேக்காவில் ராஜ்மோகன் தவிர வேற யாரும் ஒரு பெரிய பேச்சாளர்கள் கிடையாது. அப்போ நாஞ்சில் சம்பத்துங்கிறது அந்த கட்சிக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய கொடை. அப்போ அவர் கூட்டத்தில் போய் பேச ஆரம்பித்தா அதுவும் கூட அந்த கட்சிக்கு கூடுதல் வாக்குகளை கொடுக்கும். எல்லாத்துக்கும் மேலே சீமானை வந்து அறுத்து தொங்க போடுறதுல ஒரு சரியான ஆள். ஸோ இந்த காழ்ப்புணர்ச்சியில் தான் அவர் குறித்தெல்லாம் இவங்க ரொம்ப மோசமாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த தற்கூறிங்கிறத தாண்டி வந்து அதுக்கு ஒரு ஆள் வேற போட்டிருக்காங்க அப்படிங்கிறது. இன்னொன்று வந்துட்டு இவர் நாஞ்சில் சம்பத் கொஞ்ச நாள் முன்னாடி பேசின வீடியோ, விஜய் தற்கூரி தவக்கலைன்னு சொன்ன வீடியோலாம் இப்போ ட்ரெண்டாகவும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதை எப்படி சார் எடுத்துக்கிறது? ஏன்னா கொள்கை கோட்பாடெல்லாம் தாண்டி இதையும் பேசுகிறாங்கல்ல. ஏங்க அரசியல்வாதிகள் இன்றைக்கி ஒரு கட்சியில் இருப்பாங்க, என்ன அப்போ வந்து இந்த எதிர்கட்சியை திட்டுவாங்க, நாளைக்கு அந்த கட்சியிலேயே போய் சேருவாங்க. அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. நாம் தமிழர் கட்சியில் இருந்த ராஜீவ்காந்தி நாம் தமிழர் கட்சியில் இருக்கும்போது கருணாநிதியையும் கருணாநிதி குடும்பத்தையும் ரொம்ப கேவலமாக பேசியிருக்காரு. இன்றைக்கி எப்படி சீமான் கேவலமாக பேசுகிறாரோ அந்த மாதிரி அவர் பேசியிருக்காரு. கால சூழலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவரே போய் திமுகவில் உட்காந்துருக்காரு. நாம் தமிழரில் இருக்கும்போது சீமானை தலையில் வச்சு கொண்டாடினார். இன்றைக்கி திமுகவில் உட்காந்துட்டு சீமானை வந்து கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி கல்யாண சுந்தரம் அவர் அதிமுகவையும் ஜெயலலிதாவையும் கடுமையாக விமர்சனம் பண்ணார். இன்றைக்கி அதிமுகவில் உட்காந்துக்கிட்டு சீமானை திட்டிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி பல கட்சிகளிலும் இது நடந்திருக்குல்ல. அதனால் இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இன்னொன்று நாஞ்சில் சம்பத் உங்களுக்கு தெரியும், மதிமுகவில் இருக்கும்போது திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணார். அப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா உதயநிதியையே ஆதரிக்கிற மாதிரியெல்லாம் அவர் பேசியிருக்காரு. அதனால் இது வந்து நிரந்தரமானதெல்லாம் கிடையாது. அதுக்கடுத்து ஒரு அரசியல்வாதிகளுடைய பேச்சு வந்து நீங்கள் ஏன் வேத வாக்கா எடுத்துக்கிறீங்க? இல்லை, ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் மாதிரி தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்புக்கு நேர்மை செய்வது மாதிரி அவங்க பேசுவாங்க. அதான பட்டிமன்ற பேச்சாளருடைய வேலை. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இவர்களுடைய பேச்சையும் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, நீங்கள் தான் சொன்னீங்க அடுத்தடுத்து தாவேக்கால பெரும்புள்ளிகள் சேர போகிறாங்கன்னு. இன்னைக்கு வரும்போது பார்த்துட்டு வரேன் வைத்தியலிங்கம் வரப்போகிறாரு, ஓபிஎஸ் ஆதரவாளர் அப்படிங்கிறாங்க.
அதுவும் இன்னைக்கு அதிமுக செயற்குழு கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஏகப்பட்ட அறிவிப்புகள் வரும்ன்ற செய்தியும் பார்க்குறோம். அது உண்மைதானா, வராரா? அதாவது தாவேகாவுக்கு நிறைய பேர் வரப்போகிறாங்க, அதில் எந்த மாற்றமே இல்லை. அதிமுகவிலிருந்தும் வருவார்கள், திமுகவிலிருந்தும் வருவார்கள், மற்ற கட்சியிலிருந்து வருவார்கள். அதே நேரம் விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்கார். வருகிற எல்லாரையுமே நம்ம கட்சியில் இணைக்கக்கூடாது. அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு என்ன, இவர்கள் பொது வாழ்க்கையில் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் அலசி ஆராய்ந்து தான் நம்ம கட்சியில் சேர்த்துக்கணும். முக்கியமாக அந்த பதவியெல்லாம் அந்த அடிப்படையில் கொடுக்கணுங்கிறதுல அவர் உறுதியாக இருக்கார். அதனால் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஏன்னா அவர் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணலை. அதுக்கு அடுத்து விஜய் கட்சிக்கு வருகிறவர்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்குது அப்படின்னா, நேராக போகணும், அந்த தாவேகா ஆஃபீஸுடைய கதவு திறக்கும், நேராக விஜய் முன்னால் போய் கால் மேலே கால் போட்டு உட்காந்து இது மாதிரி நான் உங்கள் கட்சிக்கு வர்றேன், எனக்கு என்ன பதவி தர்றீங்க அப்படின்னு கண்டிஷன் போட்டு அந்த கட்சியில் சேர்ந்துருவோன்ட்டு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. பட் அது சாத்தியம் இல்லை. நீங்கள் எந்த கட்சியில் சேருவதாக இருந்தாலும் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்களோட பேசி என்ன அதுக்கு நீங்கள் எல்லாமே ஓகே ஆனதற்கு பிறகு தான் நீங்கள் அந்த தலைவரையே பார்த்து அவர் கையால் அந்த உறுப்பினர் கார்டை வாங்க முடியும். அதுதான் நடைமுறை. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இருந்த மனோஜ் பாண்டியன் திமுகவுக்கு வர்றாரு. அவர் எடுத்தவொடனே ஸ்டாலின்கிட்ட போய் கண்டிஷன் போட்டால் சேர்ந்தார். அந்த பகுதியில் இருக்கிற திமுக நிர்வாகிகள்கிட்ட பேசி ஓகே வாங்கிட்டு அதுக்கப்புறம் போய் ஸ்டாலினை சந்திக்கிறார். ஸோ அந்த மாதிரி நடைமுறையில் தான் தாவேகா கட்சிக்கு வர முடியும். அதனால் அந்த மாதிரியும் பல பேர் கியூவில் இருக்காங்க. விரைவில் நம்ம பார்க்கலாம். வைத்தியலிங்கம் உட்பட அவரும் எல்லாருமே வருவாங்க. ஓகே. இப்போ டிசம்பர் 16 ஈரோட்டில் ஒரு பெரிய பொதுக்கூட்டம் பிளான் பண்ணியிருக்காங்க. அதில் 25,000 பேர் வரதா சொல்லியிருக்காங்க. செங்கோட்டையன் உள்ளே போனதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த வேலையில் ஈடுபட்டுகிட்டே இருக்காரு. அன்றைக்கி போய் பெர்மிஷன் கேட்குறதா இருக்கட்டும், இடம் சூஸ் பண்ணுறது, எல்லாத்துலேயுமே ரொம்ப பரபரப்பாக இயங்கிட்டு இருக்காரு. வெளியே அனுப்பிட்டீங்கல்ல, இப்போ நான் ஆட்டத்தை ஆடுறேன் அப்படின்னு ஆடுறாரா? இல்லை, அப்படியும் எடுத்துக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் கூட்டம் நடத்தணுங்கிறது இவங்களுடைய இதில் இருந்தது, நிகழ்ச்சியில் அதுவும் இருந்தது. ஸோ இப்போ செங்கோட்டையன் வந்ததால் இப்போ அவருக்கு ஏற்கனவே அரசியல் அனுபவம் இருக்குது. அதனால அவர் கேட்டால் நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாமல் செங்கோட்டையனுடைய மேற்பார்வையில் அந்த கூட்டத்தை நடத்திட முடியும்னு விஜய்க்கு ஏற்பட்ட நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு தான். ஈரோட்டில் பண்ணுவோம். ஆமாம், ஈரோட்டில் போனப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 2 விஷயம். ஒன்று, தாவேகாவுக்கு ஏற்கனவே அப்படி ஒரு திட்டம் இருந்தது. செங்கோட்டையன் வந்த பிறகு அது செங்கோட்டையனுடைய மேற்பார்வையில் அல்லது தலைமையில் அந்த கூட்டம் நடக்கிறதா எடுத்துக்கலாம். செங்கோட்டையனுடைய பாயிண்ட் ஆஃப் என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள் விஜய் வச்சு நான் எவ்வளோ பெரிய கூட்டத்தை காட்டுறேன் பாருங்கிறது இப்போ அவருக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு அஜெண்டாவாக இருக்கும். பட் அதே நேரம் விஜய் வந்தால் லட்சக்கணக்கில் மக்கள் கூடுவாங்க. நீங்கள் 75,000, 50,000, 25,000 அப்படிங்கிறதே மிக மிக குறைவான ஒரு எண்ணிக்கை. அதனால் இந்த கூட்டத்தை வச்சு பார்த்தீங்களா இதுதான் என்னுடைய பலம்னு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நிஜமாக கூடுகிற கூட்டத்தில் ஒரு என்ன சொல்றது, ஒரு பகுதி தான் இது. அப்படி தான் அதை எடுத்துக்க முடியும்.